போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். இந்த வார ராசி பலன்களை சிறு சிறு குறிப்புகளாக பார்ப்போமே. குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாளிலிருந்து வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரை உண்டான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும், மேசத்திலிருந்து மீனம் வரை 12 ராசியினருக்கும் கோல்சாரத்தினுடைய கிரக நிலைகளை கொண்டு பலன்களை எடுக்கலாம். ஆங்கில தேதி 13/5/2024 19/5/2024 வரை இந்த கோல்சார பலன்களை பேசுவோம். இதிலும் அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் திசா புத்திகளையும் கொண்டு பலன்களை 100% நற்பலன்களை எடுத்துக்கலாம். இந்த கோல்சார பலன் சொல்லக்கூடியது பிரசன்னம் பார்க்கறதுக்கும் ஒரு கிரக நிலைகளினுடைய சாரம், கோள்களினுடைய சாரத்தையும் வச்சுட்டு அவர்களுக்கு எது போன்ற பலன்கள் இருக்குதுங்கிறத ஒரு பொது பலனாக பார்ப்போம். மேசராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாம் அற்புதமான பலன்களாக இருக்கின்றது. 2லே குரு பகவான், உங்களுடைய ராசிக்கு 2ல் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் பொருளாதாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமானதாகவே அமையும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, உங்கள் குடும்ப உறுப்பினரிடையே உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். 10-11ஆம் வீட்டிற்குரிய சனி பகவான் 11லே ஆட்சியாக இருக்கின்றார். தொழிலிலும் ஒரு அபிவிருத்தியான காலகட்டங்கள் தானே தவிர குறைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அல்ல, அற்புதமான காலகட்டங்கள் தான். இருப்பினும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ல் இருக்கின்றார். 12ஆம் வீட்டில் செவ்வாய் சிறு சிறு விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள். சந்திரனுடைய பெயர்ச்சி தாயாருடைய ஆரோக்கியத்திற்கு சிறு விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள். வாகனங்களில் அடிக்கடி ஏதாவது செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உருவாகக்கூடிய காலகட்டம். இந்த 12ல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறார். சந்திரனுடைய சுழற்சியும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு விரயங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. தாயாருக்காகவோ வாகனத்திற்காகவோ விரயங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. சற்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அயல்நாடு சார்ந்த கல்வியை விரும்புகின்ற மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் காரிய அனுகூலமாகும். வெளிநாட்டில் படிக்கிறோம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி செய்வது, வெளிநாடு சார்ந்த தொழிலுக்கு முயற்சி செய்வதெல்லாம் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இருப்பினும் வைகாசி மாதம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு வந்துடுவார். கொஞ்சம் பேசுறதுல மட்டும் கவனமாக இருங்க. பிறருடைய மனம் துன்பப்படுகின்ற அளவோ வருத்தப்படுகின்ற அளவோ பேசுவதை தவிர்த்துட்டா ரொம்ப சிறப்பு. ஏன்னா 2ல் சூரியன், நாம் பேசணும்னு நினைக்கலினாலும் டக்குன்னு பேசிடும் ஒரு வார்த்தையை. 2ல் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் பேசுறதுல ரொம்ப கவனம் தேவை. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம். தொழில் வளர்ச்சி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் வளர்ச்சி, அயல்நாடு சார்ந்த யோகங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த வாரத்தினுடைய கடைசியாக 19/5 அன்று சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, அவருடைய ஜென்ம ராசிக்கு வரார். உங்களுடைய மேச ராசிக்கு 2ஆம் வீடாகிய ரிஷபத்துக்கு வரார். தனஸ்தானத்தில் குரு, அந்த இடத்திலேயே சுக்கிரன் ஆட்சியும் ஆகின்றார். அற்புதமான பொருளாதார வளர்ச்சி நிறைந்த வாரம் இந்த வாரம். பிற்பகுதியில் சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும், சின்னதாக மனசில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நிறைவான நற்பலன்கள் தான் ஏற்படும். மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம்தான். பொதுவாகவே தொடர்ந்து பல காணொளிகளில் நம் நேயர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்வோம். புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அவர்களும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம்
அவர்களுடைய தேவைக்காக, இப்போ என்னுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும், அதே போல் என் குடும்ப நபர்களெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோடு தீர்க்க ஆயுளோடு நிறைவான வாழ்க்கை வாழணும்னு நினைப்போம் இல்லையா? இதே போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் உங்கள் நம்பிக்கை எதன் மீது இருக்கின்றதோ, என சில கிரக அமைப்புகள் காட்டுவது இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகளும் போர் அபாயங்களையும் குறிப்பு காட்டுது. இதெல்லாம் ஏற்படக்கூடாது. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ ஏற்படுகின்ற பாதிப்பு என்றில்லாமல் அந்த பாதிப்பு நம்மையும் பாதிக்கும் என்ற உணர்வோடு எல்லோரும் நல்லா இருந்தால் நாமளும் நிறைவான வாழ்க்கை வாழ முடியுங்கிற எண்ணத்தோட ஒரே ஒரு நிமிடம் நமக்காக நாம் இறை வழிபாடு செய்கின்ற பொழுது, தவம் செய்கின்ற பொழுது, பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எதன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அதை ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒவ்வொருவரும் செய்துக்கிட்டே வருவோம். பிரார்த்தனை செய்வோம், தவம் செய்வோம், வழிபாடுகள் செய்வோம். நம்முடைய வழிபாடு நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து செய்வோம். நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இந்த கேரள சோழி பிரசன்னத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 நாள் வகுப்புகளாக ஈரோட்டில் நேரடி வகுப்புகள், பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். இதிலும் குறிப்பாக தியான பயிற்சியோடு சுவாச நிலை கொண்டு பலன் சொல்வதையும் பயிற்சிகளாக எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். பல காணொளிகளில் மீண்டும் சந்திப்போமே. போதி வணக்கம்.